வெற்றியோ தோல்வியோ நம்ம கடமையை செய்ய வேண்டும். பெரியார் அவர்களை பார்த்திருக்கேன் 1968ஆம் ஆண்டு. கலைஞரை விட திராவிட இயக்கத்துல எந்த தலைவரும் மதிப்பு இட முடியாது. ரொம்ப கான்பிடென்டாக இருந்தார்கள். அதிகமாக போஸ்ட் பண்ணியோ அங்க பேசுற மாதிரி இப்ப மோடி 3வது வந்து விட்டார். உத்தரப்பிரதேசத்துல பயங்கரமான தோல்வி அடைந்தார்கள். அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது வேற மாதிரி வரலாம். இலங்கை பிரச்சனையை எப்படி கலைஞர் அணுகினார்? மாசு அவர்களை பத்தி ஒரு 2 வார்த்தைகள் சொன்னால் பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். அவர் இங்க இருக்கிறதுனால நான் சொல்லல. நாங்க ஒரு வாக் பண்ணுவோம், ஒரு குரூப், சின்ன குரூப்ல. அவரை விட அடக்கமான, அதிகமாக பேசாத, ஆனா வேலையில் ரொம்ப திறமைசாலியாக இருக்கக்கூடிய அமைச்சரை அதிகமாக நான் பார்த்ததில்லை. இருக்காங்க வேற. ஆனா இவர் அந்த அடக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாடஸ்டி, ஹியூமிலிட்டி. நான் வந்து டெய்லி அவரை போய் கேட்பேன், இன்னைக்கு எவ்வளோ, யாருக்கும் கேட்காத அளவுக்கு சாஃப்டாக, இன்னைக்கு 10, இன்னைக்கு 13, இன்னைக்கு 8 அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அப்படி காலையில் எழுந்து விட்டு அவருடைய அந்த ரன், அதோடைய முக்கியத்துவம் வந்து வெறும் அந்த அத்லெட்டிக் இதில் இல்ல, அவருடைய கேரக்டரை முன்வைக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டு. 152 ஹாஃப் மேரத்தான். அது வந்து வெறும் அத்லெட்டிக் இதுக்கு நான் சொல்லல. அந்த மோசமான விபத்துக்கு பிறகு ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு டாக்டர்லாம் அன்னைக்கு சொன்னாங்க, ஓட முடியாது, இனிமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், நடக்கிறது கூட சரியா வருமானு அவங்களுக்கு சந்தேகம் இருந்தது. அதை மீறி வந்தது அந்த உறுதி, அந்த கேரக்டரை தான் நான் அதிகமாக அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஒரு வேலையிலே அதை பத்தி அதிகமா பேச வேண்டியதில்லை. களத்துல உடனே இறங்குவார். ஒரு பிரச்சனை வந்தா உடனே அதை தீர்க்க வேண்டும் என்று அந்த முடிவெடுத்து அந்த திறமையை காட்டியிருக்கிறார். அதனால அது அவர் கூட்ட நான் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போவேன். கலைஞரை பற்றி நண்பர்கள் நன்றாக அறிந்தவர்கள் அவருடைய பல குணங்களையும் அம்சங்களையும், அவருடைய ஹியூமரையும், அவருடைய டேலண்டையும், அவருடைய மன உறுதியையும், அவரோட அந்த ரெசிலியன்ஸ் என்று சொல்வார்கள், வெற்றியோ தோல்வியோ நம்ம கடமையை செய்ய வேண்டும், அந்த தைரியம். அது இல்லைன்னா டிமாரலைஸ் ஆயிருக்கும் கட்சி. அந்த தோல்விக்கு முதல்ல நான் வந்து ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் போஸ்ட் கூட செய்யலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு நேரம் பெரியார் அவர்களை பார்த்திருக்கேன் 1968ஆம் ஆண்டு. ப்ரொஃபசர் டாக்டர் வீரமணி வீட்டில் நான் கொலம்பியா யூனிவர்சிட்டி மாணவனாக முடிச்ச உடனே அண்ணா அவர்கள் அங்க வந்தார்கள். அவரோடு நான் வந்து வாஷிங்டன் டிசியில போயிருக்கேன் இதுல. ஆனா கலைஞர்களுடைய ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட் என்னவென்றால், ஒரு பார்ட்டி அஜிடேஷன் என்ற அந்த போராட்டம் என்ற அதுல இறங்கக்கூடிய ஒரு இயக்கம், கட்சி மட்டும் இல்ல, அந்த இயக்கம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றியதுக்கு பிறகு எப்படி நடந்துக்க வேண்டும், எப்படி கிவ் அண்ட் டேக் செய்யறது, நம்ம கொள்கை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேற வேண்டும் என்ற அந்த கட்ஸ், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுல கலைஞரை விட திராவிட இயக்கத்துல எந்த தலைவரும் அதிகமாக நான் வந்து மதிப்பு இட முடியாது. அது உண்மைதான். எல்லாருக்கும் ஒரு நல்ல பங்கு இருந்தது. பெரியார் அதோடைய அந்த தத்துவத்தில் அந்த தலைவர். அண்ணா அவர்கள் ஜீனியஸ். கலைஞரும் அப்படிதான். எனக்கு அவர் வந்து ஒரு மூத்த நண்பராக தான் நான் பழகினேன். என் வயசுல வித்தியாசம் இருந்தாலும் நன்றாக பழகுவார். நம்ம அணுக முடியும், விமர்சனம் செய்ய முடியும். ஒருவேளை ஒரு தடவை மதுரையில ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்து விட்டது. நான் வந்து கடுமையாக எடிட்டோரியல் எழுதிட்டோம், தலையங்கம் எழுதிட்டோம். மார்னிங் போன் பண்ணி, என்ன இப்படி எழுதிட்டீங்க, நீங்க சஜஸ்ட் பண்ணதை தான் நான் டிசிஷன் எடுத்திருக்கேன்னு சொன்னார். நான் வந்து உடனே வரேன்னு உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி என்னை போன உடனே அவங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய அனுபவத்தை வச்சு சொன்னவங்க மாதிரி ரொம்ப ரீசனபிளாக பேசி, ரொம்ப நட்புடன் பேசி இது பண்ணுவார். ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன? பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், சோசியல் மீடியால
இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவங்க, நல்ல கருத்துக்களை கொடுக்க வேண்டியவங்க, அவங்களுடைய கண்ணோட்டம் என்ன கலைஞரை பத்தி தான் நம்ம இது. கலைஞரை பற்றி மட்டும் அல்ல, அந்த அந்த கட்சியுடன், அந்த இயக்கத்துடன், அந்த கொள்கையுடைய இன்ஹெரிட்டர்ஸ், டிசெண்டன்ஸ், மாண்புமிகு தமிழக முதல்வர் என் நண்பர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை முழு மனதுடன் பாராட்டுகிறேன். 100க்கு 100. அது மட்டும் இல்ல, ரொம்ப கான்பிடென்டாக இருந்தார்கள். அதிகமாக போஸ்ட் பண்ணியோ அங்க பேசுற மாதிரி, இப்ப மோடி 3வது வந்து விட்டார், ரெக்கார்ட் ஜவஹர்லால் நேரு ஈக்குவல் பண்ணிட்டாருன்னு சொல்றதை பத்தி உண்மையே சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு முன்னால பேசினவங்க அந்த மெஜாரிட்டி, சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியில அதை எழுந்து விட்டார்கள். இன்னும் அரசியல் இருக்காங்க, அது உண்மைதான். 3rd டேர்ம். ஆனா இப்போ ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் இன்றைக்கு இருக்கிறது. மீதி பேர் நம்பணும். குறிப்பாக திரு சந்திரபாபு நாயுடு அவர்களையும் திரு நிதிஷ்குமார் அவர்களையும் திரு தேவகவுடா அவர்களையும் நம்பி தான் பிழைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த எலெக்ஷன் முடிவுதான் ஏற்பட்டு இருக்கிறது. இதுதான் அர்த்தம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் 100க்கு 100, 39+1 பாண்டிச்சேரி. அவங்க சைட்லயும் மத்திய பிரதேசத்துல யாருமே இல்லைன்னு சொல்றது கரெக்ட் இல்ல. 29 out of 29 மத்திய பிரதேசத்துல நடந்து விட்டது பிஜேபி அங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்துல பயங்கரமான தோல்வி அடைந்தார்கள் இந்த இதுல. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் திரு ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் என்றுதான் சொல்லுறேன். அந்த எலெக்ஷன் வரும்போது அந்த கூட்டணி அணுகுமுறையை நான் கவனிச்சேன் க்ளோஸா. கொஞ்சம் ஜெனரஸா வச்சு சீட் கொடுத்திருக்காங்க பல கட்சிகளுக்கு. திமுக லீடர்ஷிப்ல வின் பண்ண இந்த மகத்தான இந்த வெற்றிக்கு காரணம் அந்த 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 தாராளமான அந்த கிவ் அண்ட் டேக் பிளெக்சிபிளா இருந்தது. மீதி கட்சிகளை மதித்து உங்களுக்கும் அதுல இடம் உண்டு, முக்கிய இடம் உண்டு என்று அந்த போக்கு தான் என்று நினைக்கிறேன். இது கோயலிஷன் பாலிடிக்ஸ்ல, அரசியல்ல இது ஒரு நல்ல படிப்பு என்று நினைக்கிறேன். அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது வேற மாதிரி வரலாம், ஆனா பாராளுமன்ற இதுல இதுதான். இதெல்லாம் கலைஞருடைய அனுபவம், அவருடைய ஜீனியஸ், அவர் எழுத்து திறமை, அவர் கிரியேட்டிவிட்டி, அவருடைய அரசியல் அண்டர்ஸ்டாண்டிங். இது அவரை பத்தி ஒரு சிறந்த பயோகிராபி வந்திருக்கு, வாழ்க்கை வரலாறு வந்திருக்கு. ஏஎஸ் பன்னீர்செல்வம் எழுதியிருக்காரு. அதுல நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண சாப்டர் என்னவென்றால், இலங்கை பிரச்சனையை எப்படி கலைஞர் அணுகினார் என்ற அதுதான். 1956ஆம் ஆண்டு ஜெனரல் கவுன்சில் ரெசல்யூஷன் வந்து சின்னல மொழி ஒன்றுதான் நம் நாட்டு அபிஷியல் லாங்குவேஜா இருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்த அந்த சட்டத்துக்கு எதிராக ஒரு தீர்மானம் கலைஞர் தான் அதை முன்னிட்டார், ப்ரப்போஸ் பண்ணாரு. அவருடைய ஆழமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதை பாராட்ட வேண்டும். அது அந்த புத்தகத்தில் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த அந்த சாப்டரையாவது க்ளோஸாக படிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கடைசியாக எதை ரொம்ப நாங்க போற்ற வேண்டும் என்றால், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், பிரஸ் ஃப்ரீடம், மீடியா ஃப்ரீடம், எழுத்து சுதந்திரம், ஊடக சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம், கிரியேட்டிவ் ஃப்ரீடம். ஒரு கிரியேட்டிவாக அதற்கு ஒரு நல்ல சுதந்திரம் வேண்டும். அதை வந்து வெறும் சகித்து கொள்ளக்கூடிய தன்மை மட்டுமல்ல, அதை வந்து அப்ரிஷியேட் பண்றக்கூடிய ஒரு ஆட்டிடியூட், ஒரு அப்ரோச் இருந்ததை பாராட்ட வேண்டும். அதனாலதான் அவரை எல்லாரும் அணுக முடியும். யார் இருந்தாலும் நம்ம சோ, என்னுடைய நண்பர் சோ, அவருடைய உறவை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும். அந்த அந்த கல்யாணத்துக்கு நம்ம இவங்க முதலமைச்சர் அன்னைக்கு இருக்க ஜெயலலிதா அவர்கள் வரவில்லை. வேற சில அவங்களுக்குள்ள இருந்த ஏதோ மன கஷ்டத்தினால அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு விடுது. அதை பத்தி பேச தேவையில்லை. ஆனா கலைஞர் வந்தார், நான் அன்னைக்கு ஈவினிங் இருந்தேன் அங்க. அதுதான் அவருடைய குணம். ஒரு ஜனநாயக ரீதியில் எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் உள்ள
அரசியல் தலைவர். அன்பார்ச்சுனேட்லி அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பெரிய தலைவர்களுக்குள்ள உறவு சரியாக இல்லை. அது அவருடைய தவறு இல்லை, எம்ஜிஆருடைய அந்த நட்பு. அதை பத்தி சொன்னாங்க. நான் ஜேபிஆரை கேட்டேன், ஒரு தடவை கார்ல செஞ்சிருந்தாங்க. அது உண்மைதான் ஜேபிஆர் சொன்னார். எம்ஜிஆரோட போகும்போது, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது, அவரும் ஒரு பெரிய தலைவர் தான். இவர் கருணாநிதி என்ற வார்த்தையை ஒரு அவமரியாதையுடன் பேசிட்டாரு. ரோட்லயே இறக்கி விட்டதாக ஜேபிஆர் சொன்னார். உடனே நீ என்ன சொல்றது கருணாநிதினு, அவர் கலைஞர் சொல்லு, தலைவர்னு சொல்லுன்னா இருந்தது. அந்த உறவு இன்றைக்கும் பாராட்ட வேண்டிய ஒரு அம்சம். முதலமைச்சருக்கு அவருக்கு வேற ஸ்டைல், ரொம்ப சாஃப்டாக போகிறவர். வெறும் கலைஞரை காப்பி அடிக்கிறதா அது ஒன்றும் சரியா யாரும் வராது. அவருடைய சொந்த பாதையில், ஆனா அதுல இருந்து பல படிப்பினை கற்றுக்கொண்டு அவர் செய்த சாதனை பேசிஸாக வைத்துக்கொண்டு இன்றும் சிறந்த முறையில் அரசாங்கத்தை நடத்துகிறார். திமுகவுக்கு என்னுடைய வார்ம் பாராட்டுகள். இந்த கட்சி, கலைஞர் இந்த கட்சியை காத்திருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் ஆர்கனைசேஷன் விஷயத்துல பல டெக்கேட்ஸ், பல ஆண்டுகள், பெரிய காலம், ஒரு 50 வருஷத்துக்கு மேல பாடுபட்டு, உழைப்பு என்றால் ஸ்டாலின் என்று கலைஞர் சொன்னதை உண்மை என்று சாதித்து காட்டியிருக்கிறார். எக்ஸலன்ட் கவர்மெண்ட், எக்ஸலன்ட் சீஃப் மினிஸ்டர் இந்த தேர்தலில் நல்ல ஒரு பரிசை தமிழ் மக்களுக்கு அளித்திருக்கிறார். இது இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு சாதனை, ஒரு அம்சம். இந்த தேர்தலையே இந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்த, அந்த அவுட்கமை கொண்டு வந்த அந்த கிரெடிட் தமிழ்நாடு மக்களுக்கும் ஆளும் கட்சி திமுகவுக்கும் அந்த தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் கொடுக்க வேண்டும். இதை சொல்லிவிட்டு மாசு அவர்கள் இந்த சிறந்த கூட்டத்தை கொஞ்சம் அதிக நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இவ்வளவு பேர் இருந்ததை ரொம்ப மகிழ்ச்சி and ரொம்ப தேங்க்ஸ். Wish you the best. இளம் தலைமுறையினருக்கு சமூக நீதி போராளிகளையும் அவர்களின் போராட்டங்களையும் அறிமுகப்படுத்தும் நூல் ஆளுமைகள். ஆசிரியர்கள் சாரதா தேவி, குண சந்திரசேகர், இக்லாஸ் உசைன். விலை ரூபாய் 200 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.